சபரிமலை ஐயப்பனுக்கு முதல்ல தங்க நகையை யார் காணிக்கையாக செலுத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐயப்பன் கோயில் இருக்க தங்க நகையை யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடக்குது. அதை பற்றியும் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் நியூ சேனல் சேவேஜ் உல்ஃப். ஐ எம் நியூ கமர் சாகுல். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். நம்ம சபரிமலைக்கு முதல்ல தங்க நகையை காணிக்கையாக செலுத்துன்னு பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா. சொன்னால் வந்து ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாங்க, விஜய் மல்லையா தான் சபரிமலை கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தங்க நகையை வந்து காணிக்கையாக செலுத்துறாரு 1988. அவர் வந்து 30 கிலோ தங்கத்தை வந்து காணிக்கையாக செலுத்துறாரு. அதில் வந்து ஒரு ரூஃப் டாப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதோட பிக்கை வேணா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நான் ஆட் பண்ணுறேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது சபரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை துவாரபாலகர்கள் உங்களுக்கு தெரியும், சாமியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வாசலில் 2 பக்கமும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் தங்க தட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து திருப்பி மறுசீரமைக்க செய்ய, இல்லைனா வந்து ரீஃபப்ளிஷ்ட் இல்லை, திருப்பி அதை சரி பண்ணுறதுக்காக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தங்க நகை வந்து காணாமல் போயிருக்குன்னு சொல்லி இப்போ வந்து தெரிய வந்துருக்கு. அது ஏன் சென்னைக்கு கொண்டு வரணும்? சென்னைக்கு ஏன்னா கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டோட ஆர்டர் படி வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட எந்த சொத்துக்களும், கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அந்த சங்கிதானத்தில் வச்சே தான் சரி பண்ணணும். அதை வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் அதை வந்து சென்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. யார் அந்த பிஸ்னஸ் மேன்? அதை எடுத்து சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. எவ்வளோ தங்க நகை காணாமல் போயிருக்கு? இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சாரி காய்ஸ், அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலுக்கு மேலேயோ இல்லை கமெண்ட் பாக்ஸில் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்க முடியாது. அந்த ஆப்ஷன் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இல்லை. அந்த ஆப்ஷன் இன்னும் நம்ம சேனலுக்கு எனேபிள் ஆகலன்னு கூட சொல்லலாம். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்குள்ளே போய் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.